எதிரணியினர் ரகசியமாக ஆலோசனை நடத்தி அரசுக்கு எதிராக பரப்புரை. தோல்வியிலிருந்து தங்களை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொலை குற்றச்சம்பவங்களில் வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகள் கைது. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அன்புமணியின் ஆலோசனை கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளர்களில் 22 பேர் பங்கேற்பு. தொடக்கத்தில் ராமதாஸை ஆதரித்த பாமக பொருளாளர் திலகபாமாவும் வருகை. பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக ஜி.கே. மணி வேதனை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை எனவும் விரைவில் அனைத்தும் சரியாகும் எனவும் நம்பிக்கை. எம்எல்ஏ பதவியை பாமகவின் அருள் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். கட்சியில் நிலவும் பிரச்சினைகளால் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. மை டியர் யங் லீடர்ஸ் என்று மாணவர்கள் மத்தியில் உரையை தொடங்கிய விஜய். நீட் மட்டும்தான் உலகமா என பரிசு வழங்கும் நிகழ்வில் மாணவர்களிடம் கேள்வி. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என ஏற்கனவே அறிவுரை கூறியதாக விஜய் பேச்சு. இதுவரை ஊழலே செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்கள் என வேண்டுகோள். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சிவில் சர்வீஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதிய சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். போதைப்பொருள் போன்று சாதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என வலியுறுத்தல். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே இளைஞர் கத்தியால் குத்திக் கொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டம். 2 லட்சத்திற்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தலாம். ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் யோசனை. திமுகவில் துணை பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கையை உயர்த்த முடிவு என தகவல். பதவிகளில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. 8 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த வாணியம்பாடி விடிஎஸ் பல் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை ஆய்வு. மருத்துவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் ஆய்வு செய்யும் அதிகாரிகள். குற்றால அருவிகளில் 6வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பால் வியாபாரம் பாதிப்பு. கொடைக்கானலில் பலத்த காற்றால் மரம் விழுந்து மின்கம்பங்கள் சாய்ந்தன. பால்பாறையில் மழையால் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை. கூண்டு வைத்து உடனடியாக சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. நீட்
மட்டுமே உலகம் அல்ல என்று கூறியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பெரியாருக்கு சாதி சாயம் பூசும் வகையில் யுபிஎஸ்சி தேர்வில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தவிக சார்பில் முதற்கட்டமாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்ட தவிக தலைவரும் நடிகருமான விஜய் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடம் நலம் விசாரித்ததுடன் அவர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் மேடையில் பேசிய விஜய் இளம் தலைவர்கள் என்று மாணவர்களை அழைத்தார். நீட் மட்டும்தான் உலகமா என்று கேள்வி எழுப்பிய அவர் அதனை தாண்டி சாதிக்க உலகில் நிறைய விஷயங்கள் இருப்பதாக அறிவுறுத்தினார். படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், முறையான ஜனநாயகம் இருந்தால் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்கும் என்றார். முறையான ஜனநாயகத்திற்கு பொதுமக்கள் வாக்களிப்பதே முதல் கடமை என்று கூறிய விஜய், பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டாம் என அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டில் வண்டி வண்டியாக பணத்தை வழங்க வருவார்கள் என்றும் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார். ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக மாவட்ட செயலாளர்கள் சிலரை பதவியில் இருந்து ராமதாஸ் நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். பாமக மாவட்ட செயலாளர்கள் சிலரை மருத்துவர் ராமதாஸ் நீக்கி இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு பிரகாஷ் நீக்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. சார், இப்போ உங்களை பொறுப்புல நீக்கி இருக்கதா சொல்றாங்க, தகவல் வந்து இதுவரையும் எனக்கு பொறுப்புல நீக்கப்பட்டதா தகவல் மட்டும் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த கூட்டம் நடக்குது சார், இந்த கூட்டத்தை பத்தி எப்படி? இந்த கூட்டம் முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கட்சியை பொறுத்தவரையும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் இவர் மாநில தலைவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐயாவோட பிரச்சனைகளும் அவங்களோட பிரச்சனைகள் என்பது தனிப்பட்ட முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு மாவட்ட செயலர் வந்திருக்காங்க சார்? இப்ப ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அவர் அழைத்த அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், ஒன்றிய செயலர் எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருக்கும். நீங்க உட்பட சிலர் நீக்கி இருக்கதா சொல்றாங்க, புது மாவட்ட அறிவிக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, நீக்கப்படுவது பத்தியோ நீக்கப்படாத பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுபடி செயல்படுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ மருத்துவர் ஐயா நீக்கிட்டாருக்காக எங்களை வளர்த்தவரே அவர் தான். அதுக்காக நம்ம வருத்தப்பட போறதில்லை. நாளைக்கு அவரே எங்களை அரவணைக்கலாம், இருவரும் ஒன்றாகும்போது திருப்பி அரவணைக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலை தான் வரும். ஏன்னா இது குடும்ப கட்சி. அதனால எந்த ஒரு விதமான இது ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீங்க மாநாடே பார்த்திருப்போம், குடும்பமா வந்தவங்க தான் இன்னைக்கு பாட்டாளி சொந்தங்கள் மொத்த பேருமே. அதனால அந்த விதத்தில் எந்த விதத்திலும் எங்களை எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவோம் என்பதில் நம்பிக்கையா இருக்கிறோம்.
ஒன்றிணைவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக மாவட்ட செயலர் தெரிவிக்கிறாங்க. பாமகவுடைய பொருளாளர் திலகபாமா வந்திருக்காங்க. அதே போல வழக்கறிஞர் பாலு, மாநில ஒருங்கிணைப்பாளர் சேலம் கார்த்தி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. சென்னையை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளும் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள மேடைக்கு வர இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஆலோசனை வழங்க இருக்கிறார், மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கப் போகிறாரா அல்லது கட்சி பணியை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் செயல்படும் வகையில் அவருடைய ஆலோசனையில் இருக்க போகிறார் என்பதை குறித்து கேட்போம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலம்மா இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான ஆலோசனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில சின்னையா அவர்கள், மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவருடைய கரத்தை உயர்த்துறதுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் பாமர மக்கள் இருந்து எல்லாருமே ஐயா பின்னால இப்ப வந்துட்டாங்க. ஏன்னா அவர் தான் வருங்கால தலைவர். எங்க கட்சிக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் தான் பெரிய தலைவர். அவர் விட்டா எங்க வன்னி மக்களுக்கு யாரும் இல்லை. இப்ப ஐயாவும் நம்ம சொல்றது, அவர் எதுவும் சொல்றதுக்கு நாங்க தயாரா இல்லை. ஏன்னா அவர் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு பலவித சூழ்நிலை காரணமாக அவர் பேச வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது. அதனால நாங்க அதை பத்தி தப்பா நாங்க எடுத்துக்கல. எங்க ஐயா இப்பவும் 2 சாமின்னு சொல்றாங்க தர்மபுரியில. எங்களுக்கெல்லாம் ஒரே சாமி தான், தலைவர் தான், மருத்துவர் தான். ஆனாலும் எங்க ஐயாவோட பெரிய மருத்துவர் ஐயாவோட கொள்கைகளையும் எல்லாத்தையும் எங்க சின்ன ஐயா நிச்சயமாக அவருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் காப்பாற்றுவார். நிச்சயமா அந்த கட்சி வலுப்படுத்துவார். அவருக்கு பிறகு அவருக்கு நிச்சயமாக முகந்தனம் வந்து விட்டார். அதனால முகந்தனம் வந்து விட்டதுனால அவருக்கும் பதவிகள் கொடுத்து அவரும் எங்க சின்னையா உயர்த்துவார். இப்ப மக்கள் எல்லாம் சின்னையா பக்கம் வந்துட்டாங்க. அவர் தான் வழி நடத்த போறாரு. இப்போ வன்னியர்களும் வந்துட்டாங்க. ஏன்னா 45 வருஷமா இருக்க ஐயா கூட நான் பயணிச்சுவோம். 45 வருஷம் வன்னி சங்கத்துல மகளிர் அணி தலைவராக இருந்தேன். மாநில மகளிர் அணி கட்சியை தொடக்க காலத்திலே நான் தான் முதல் பெண்மணி மகளிர் அணியில. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நான் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு ஐயா வளர்த்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா சூழ்நிலை நிமித்தம் அவர் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டாங்க. சூழ்நிலை காரணமாக மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதாகவும், இன்னும் ஒன்றிணைவோம், ஒன்றாக பயணிப்போம் என்ற கருத்தோடு நிர்வாகிகள் வந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து பாமகவுடைய மாநில நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்காங்க. பாமகவுடைய பொருளாளர் திலகபாமா இருக்காங்க. திலகபாமாவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்காங்க. மேடம், இந்த ஆலோசனை கூட்டம் எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? இப்ப நன்றி, வணக்கம். தலைவர் வந்த பிறகு தலைவர் பேசுவார். நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்டத்துக்கு, என்ன மாதிரியான ஆலோசனைகள் இருக்கு? தலைவர் வந்த பிறகுதான் எனக்கும் தெரியும், அப்ப சொல்றேன். இப்ப இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தர இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய 23 மாவட்ட செயலர்கள் 22 பேர் இதுவரை வந்திருக்கார்கள். வடசென்னை மாவட்ட செயலர் ராஜவர்மன் சொந்த காரணத்திற்காக வெளியூர் சென்றிருப்பதால் அவர் வரவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில மாவட்ட செயலர்களை அதிரடியாக நீக்கி மருத்துவர் ராமதாஸ் நடவடிக்கை மேற்கொண்டு புதிய மாவட்ட செயலர்கள் அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து மன உளைச்சலால் சொல்லனா துயரத்துக்கு தான் ஆளாக்கப்பட்டிருப்பதாகவும், தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து அந்த ராஜினாமாவை வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். அதுபோன்ற ஒரு சூழலில் பாமகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸுடைய பேச்சு, அவருடைய உரை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.